குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காட்டுறேன், அதை பாருங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. Cave lion. ஒரு காட்டுல ஒரு வயசான சிங்கம் இருந்துதான். அதுக்கு பல்லெல்லாம் கொட்டி போச்சான், நகம்லாம் கீழே விழுந்து போச்சு. வயசாச்சு இல்லையா, அதனால மெதுவாக தான் நடக்க முடியும். அசைஞ்சு அசைஞ்சு மெதுவாக நடக்கும். ஒரு நாள் அதுக்கு பயங்கரமா பசிச்சுதான். எதுவுமே சாப்பிடவே கிடைக்கல. சுத்தும் முத்தும் பார்த்தது. அப்ப தூரக்க ஒரு முயலை பார்த்தது. அப்பாடி, இந்த முயலை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பசி ஆத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சது. முயலை பார்த்து பாஞ்சுது. முயல் சும்மா இருக்குமா? அதுவும் வேகமா ஓடிச்சு. முயல் ஓட சிங்கம் துரத்த, முயல் ஓட சிங்கம் துரத்த. ஆனா சிங்கம் தான் ரொம்ப வயசான சிங்கமாச்சா, அதனால முயல் அளவுக்கு வேகமா அதனால ஓட முடியல. முயல் தப்பிச்சு போச்சு. சிங்கத்துக்கு பசி காதை அடைக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல. அடடா, நம்மால இனிமேல் ஓடி போய் ஒரு விலங்கையும் பிடிக்க முடியாது, அப்படியே பசியிலே இருக்க வேண்டியதானா அப்படின்னு சோகமா நடந்துக்கிட்டே வந்தது. அப்போ அது ஒரு குகையை பார்த்தது. கொஞ்சம் யோசிச்சுது, நம்மால எந்த விலங்கையும் துரத்தின்னு போய் பிடிக்க முடியல, ஒரு சின்ன ஐடியா பண்ணலாம். இந்த குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். ஏதாவது விலங்கு குகைக்குள்ள வந்ததுன்னா அந்த விலங்கை அடிச்சு சாப்பிட்டு பசியாறிடலாம். இதுதான் பெஸ்ட் பிளானு அப்படின்னு சொல்லி அந்த குகைக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அப்படி ஒரு நரி இந்த குகைக்குள்ள போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு குகையை நோக்கி வந்தது. குகையோட பக்கத்துல வந்த உடனே சிங்கத்தினுடைய காலடி தடத்தை அது பார்த்தது. அதுக்கு உடனே சந்தேகம், சிங்கம் உள்ள இருக்கா இல்லையான்னு. உடனே டக்குன்னு என்ன பண்ணிச்சு தெரியுமா? ஏ குகையே, எப்பவும் நான் உள்ள வரும்போது வாருங்கள் நரியாரே அப்படின்னு நீ சொல்லுவ, இன்னைக்கு ஏன் அமைதியா இருக்க அப்படின்னு கேட்டுது. குகைக்குள்ள சிங்கத்துக்கு நரி பேசுறது கேக்குது. அடடா, குகை பேசும் போல இருக்கு, நாம உள்ள இருக்கிறதுனால தான் சைலண்டா இருக்கு அப்படின்னு நினைச்சது. நரி உள்ள வராம போச்சுன்னா நாம வழக்கம் போல பசியோடய இருக்க வேண்டியிருக்குமே, கவலைப்பட்டது. வாருங்கள் நரியாரே அப்படின்னு சிங்கம் நரிய கூப்பிட்டுது. இப்ப நரிக்கு தெரிஞ்சு போச்சு உள்ள இருக்கிறது சிங்கம் தான். தப்பிச்சேன் பிழைச்சேன்னு ஓடியே போய் தப்பிச்சு. முட்டாள் சிங்கம் பசியோடையே குகையில காத்துட்டு இருந்தது.